இப்போ நம்ம கம்ப்ரஸர் எடுத்துன்னு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா ஒரு கிறிசருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம காலையிலே கால் பண்ணி இதுமாரி ஒரு 2 போர் இருக்குது, புது போர் ஒன்று இருக்குது, பழைய போர் ஒன்று இருக்குது, அதை க்ளீன் பண்ண சொன்னாங்க. இது புது போர். இது வந்து ஒரு 60 அடியிலே தண்ணி இருக்குது புது போரில். சரி பழைய போர் போய் பார்க்கணுன்னு போனேன். மார்னிங்கே பழைய போரில் வந்து ஃபுல்லாக மெட்டல்ஸு ஜல்லி ஃபுல்லாக போரே மூடிட்டு இருந்தது. அதை க்ளீன் பண்ண வைங்கன்னு சொன்னேன். போய் பார்த்தா தான் தெரியும் க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு. லெஃப்ட்டில் இருக்கிற அந்த மெட்டல் ஃபுல்லாக போர்டில் ஃபுல்லாக மூடாக பாய்ந்தது. அதை வந்து நான் க்ளீன் பண்ணி தரோம், நீங்கள் ஊதித்தாங்க அப்படின்னாங்க. சரி க்ளீன் பண்ணி தாங்கண்ணா. இப்போ போய் பார்த்தா எல்லாத்தையும் ஜல்லிக்கிளி எல்லாத்தையும் ஓரம் எடுத்துகிட்டு போரை க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. நம்மளுக்கு ஊதும் போது என்ன ஆகும்னா தண்ணி வந்து ரிட்டன் போருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நீங்கள் போர்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே போகிற மாரி ஒரு வாக்கியாக எடுத்து விடுங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு வந்து இது இட்டாச்சி பக்கத்தில் இருந்தனால சரிப்பா நம்மளுக்கு இட்டாச்சி இருக்குது, இது வாக்கியா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க இட்டாச்சி வச்சு அப்படியே ரெடி பண்ணிட்டாங்க, வாக்கியா ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம அப்புறம் என்ன பண்ணோம், டிராக்டர் வந்து போர் தண்ணி தேய்ச்சி அப்புறம் ஓசெல்லாம் எடுத்து போருக்குள்ளே விட்டாச்சு. போருக்குள்ளே விட்டதும் ஒரு 30 அடி தான் போச்சு. சரி கம்ப்ரஸர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணோடனே தண்ணி வர ஆரம்பிச்சிது. 30 அடி தான் போச்சு, என்னடா இதுன்ட்டு நல்லா ஓசை நான் வாங்கி விட்றேன். அந்த இடத்த எடுத்து விட ஆள் இல்லை, அதனால் ஒரு ஆள் அந்த இடத்த கம்ப்ரஸர் மிஷின் கிட்டே போக சொல்லணும்னு சொல்லிவிட்டு போர்கிட்டே இருந்தேன். தண்ணி நல்லாவே அடிச்சுது. சரி சோப்பு வாங்கின சொல்லணுண்ணா அப்படின்னு சொன்னேன். சோப்பு எதுக்கு தம்பின்னு கேட்டாங்க. போரில் இருக்கிற அழுக்கு மண் எதாக இருந்தாலும் சீக்கிரமாக வரும். நம்ம 3 மணி நேரம் கம்ப்ரஸர் ஓடனா அது 1 மணி நேரத்துலேயே ஸ்பீடு வெளியே தள்ளணும் தண்ணி அப்படின்னு சொன்னேன். சரிப்பா வாங்கினா தரேன்ட்டு வாங்கினார பையனை அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம ஊதினே இருக்கும்போதே திடீர்னு ஒரு 10 அடி உள்ளே வாங்குச்சு. என்னான்னு பார்த்தா சைடில் போர் பக்கத்தில் சைட்லலாம் ஏர் வர ஆரம்பிச்சிது. சைடில் ஏர் வர ஆரம்பிக்கும் போது பாதி ஏர் அவுட்டரில் வெளியே வருது. அவுட்டரில் ஏர் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம ஊதிட்டு தான் இருந்தோம். கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா 40-50 அடி தான் போச்சு, அதுக்கு மேலே போகலை. ஆனால் போர் வந்து 300 அடி. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா போர் ஃபுல்லாக சரிஞ்சிட்டு இருக்குது. போர் ஃபுல்லாக சரிஞ்சதுனால 40-50 அடி தான் போகுது, அதுக்கு மேலே போகலை. ஆனால் இது ஊதத்து வேஸ்ட்டு தானே, இது போர் ஃபெயிலரு. அடுத்த போர் போய் ஊதலாம், புது போர் சொன்னாங்க, இன்னொரு போர், அதை போய் ஊத ஆரம்பிக்கலாம், இது ஊதத்து வேஸ்ட்டு தானே. தம்பி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருப்பான்னாங்க. நானும் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். அவ்வளோதான் போர், அவ்வளோதான் ஃபெயிலரு. என்னால் ஃபுல் வீடியோ போட முடியல. லாஸ்ட்டில் இதில் தண்ணி ஒரு சொட்டு கூட வரல. அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட் போர் கிளம்பி வந்தாச்சு. நெக்ஸ்ட் போர் கிளம்பி வந்தோடனே தண்ணிலாம் நல்லாவே அடிச்சுது, பக்காவாக அடிச்சுது. தம்பி இதில் தண்ணி இருக்காப்பா? தண்ணி இருக்குண்ணா அப்படின்னு சொன்னேன். தண்ணி எந்த அளவுக்கு இறைக்கும்னு கேட்டார். அண்ணா தாராளமாக ஒரு 5 HB இறைக்கும், ஆனால் நீங்கள் 2 HB நான் போதும், உங்களுக்கு குடிக்கிறது தான் தண்ணி தேவை. தம்பி எனக்கு 2 HB கூட தேவை, 1 HB அடித்தாலே போதுப்பாண்ணாங்க. பரவாயில்ல நான் தாராளமாக இறைக்கணும் அப்படின்னு சொன்னேன். தண்ணி இப்போ தான் பார்க்கறதுக்கு குழம்புலாம் இருக்குது. இது வந்து ஒரு 3 மணி நேரம் ஓட்டினேன். அதில் வந்து என்னால் ஒரு கொஞ்ச நேரம் தான் வீடியோ எடுத்து போட முடியுது, அது மேலே போட முடியல. நான் ஒரே ஆளே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் போட முடியல. தண்ணி வந்து லாஸ்ட்டு ஒரு 1 மணி நேரத்தில் க்ளீனாக தான் வந்தது. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப குழம்புலாவும் மண்ணும் இதுவும் வரும். யாருன்னா ஊதணும் போர் போடணுன்னா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.